வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம போயிட்டு தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. நான் வந்து தூரத்துலேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. வாங்க நம்ம வந்து தேங்காய் உடைச்சிட்டு கிட்டே போய் பார்க்கலாம். நம்ம தேங்காய் உடைச்சிட்டோம். வாங்க நம்ம வந்து க்யூவில் போய் நிற்கலாம். க்யூவில் நம்ம வந்து இப்போ வந்து நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்க வந்து சரியாக தெரியல. பட் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது வந்து அலோடு இருக்கா இல்லைன்னு தெரியல. நாங்கள் இருந்தாலும் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கோஷம் விட்டுக்கிட்டே தான் போனோம். முருகப்பெருமான் சொன்னாவே நமக்கு வந்து ஒரு வைப் வந்துடும். வேறு லெவலில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோரஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்ட்டு. கிட்ட வந்தவுடனே இவங்க வந்து ஃபோன் அலோடு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தாலுமே நாங்கள் வந்து தெரியாமல் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து தனியாக வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க, என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே யுகா குட்டி எவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டுருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பிரசாதம் வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து இங்கே வரலாம். இங்கே வந்து நம்ம வந்து பிரசாதம் வாங்கலாம். வாங்க, பிரசாதம் இங்கே வாங்கினதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறங்க இவ்வளோதாங்க எடுக்க முடிஞ்சிச்சு. கிட்ட வந்து இந்த கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்து திருநீர் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முருகன், வள்ளி, தேவனை இவங்க 3 பேர் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சிறப்பு கூடிய வந்து நம்ம வந்து தரணும் அவங்ககிட்ட. அவங்க வந்து இங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. அங்கே வந்து பூஜை பண்ண மாட்டாங்க, ஒன்லி திருநீறுபட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பூஜை பண்ண போகிறாங்க. வாங்க மக்களே, பூஜை பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். சைடு வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வெளியே வந்து எங்களுக்கு வந்து அன்னதானம் போகிறாங்க, என்ன டோக்கன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா. கரெக்டாக 12:45 நம்ம வந்து வந்தோம். கரெக்டான டைமில் எங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. முருகப்பெருமானே தேடி வந்து எங்கள் யுகா கையில் வந்து டோக்கன் கொடுக்க வச்சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் யுகா குட்டி பனானான்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு பனானா கொடுத்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உட்கார போகிறோம். ஏன்னா கோவிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் உட்கார போகிறோம். உட்கார் யுகா, சிட். உட்காந்துச்சு, நம்மளும் உட்காந்துச்சு கொஞ்சம் நேரம். நம்ம வந்து எல்லாருமே கீழே உட்காந்துட்டோம் மக்களே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாரும் போயிட்டு இப்பொழுதுக்கு யுகா குட்டி என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டோம். யுகாவுக்கு என்ன வேணும்? யுகாவுக்கு பனானா வேணுமா மக்களே? அவன் வந்து ஒரு பனானா சாப்பிட்டான். யார் பேக்கில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒன்று சாப்பிட்டா மக்களே, மறுபடியும் பனானா கேட்குறான். பனானா வேணும்ன்றான். உட்காந்துருக்கோம். பட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கோவிலோட பிரசாதத்தை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நார்மலாகவே கோவிலோட பிரசாதம் சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் புளியோதரை வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு இதுக்கு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம். நம்ம வந்து சாப்பிட்டோன்னே எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. தேங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலைக்கு நம்ம ஏறலாம், நம்ம முருகப்பெருமானை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போக போகிறோம். இப்போ வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம வந்து முருகப்பெருமானை பார்க்க போகலாம். செம்ம இது மக்களே, முடியல, மலை ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ தான் அடிவாரத்துலேருந்து ஏறி இருக்கோம். அதுக்கே நாக்கு தெரியுது. முருகப்பெருமானை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இன்னும் மேலே விட்டு அந்த பாருங்க ப்ளூ கலர் படத்தை இருக்குல்ல, அதுக்கிட்ட போனால் வந்துடுவோம். ஆபா, இங்கே பாருங்க, கிட்ட நெருங்கிட்டோம். ஆபா கேட்டுக்கு இங்கே இருக்குது, மேலே வந்துட்டோம்.
ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கடை இருக்குது. இதுதான் வந்து மேலே இருக்கிற முருகப்பெருமான் ஆலயம் பாருங்கள். இது வந்து மூலஸ்தானன்றதுனால இது வந்து இப்படி தான் இருக்குமா. இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நம்ம வந்து வணங்க போனோம். வணங்கிட்டு நம்ம வந்து அவங்க கையால் திருநீர் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம வந்து செக்யூர் ஆகிட்டு நம்ம வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கயிறுலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கயிறு வாங்கிட்டு கூட நம்ம போகலாம், நம்ம போய் இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு 3 கல் இருந்துச்சு. இந்த கல் வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து தொட்டிலாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்கு பூஜை இங்கே பாருங்கள் வந்து எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு பிளேஸ் மக்களே, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்களும் பாருங்கள். யுகா குட்டி வந்து இறங்குறேன்னுட்டு இருந்தால் பட் வந்து இந்த இடத்துல இறக்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் தான் இது, வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது இருக்குது மக்களே, நாங்கள்லாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், இவங்க மட்டும் பாருங்களேன் என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வேறு லெவலில் காமெடி தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம். முருகப்பெருமானை பார்த்து நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வைக்கலாம், உண்மையிலுமே நடக்கும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் யோசிச்சா நம்ம வீட்டுக்கு வந்து பிரசாதம் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, பஞ்சாமிர்தம் மேலே முக்கியம் முருகப்பெருமானுக்கு. பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நம்மளாம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மக்களே, பாய்.